வணக்கம். நான் முனைவர் செல்வகுமார் கமலநாதன், என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் கணினி பயன்பாடுகள் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த காணொளி வாயிலாக உங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூக் கோர்ஸுக்கு வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், அறிவு பிரதிநிதித்துவம். இந்த தலைப்பின் கீழாக நாம் விரிவாக காண இருப்பது அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன், அப்ரோச்சஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், அறிவு பிரதிநிதித்துவத்தில் அணுகுமுறைகள் மற்றும் சிக்கல்கள், யூசிங் ப்ரிடிகேட் லாஜிக், முன்னறிவிப்பு தர்க்கத்தை எவ்வாறு பயன்படுத்தி நாம் இங்கே நாலேஜ் ரெப்ரசன்டேஷனை பயன்படுத்துவது, மற்றும் ரெப்ரசன்டிங் சிம்பிள் ஃபேக்ட்ஸ் இன் லாஜிக், தர்க்கத்தில் எளிய உண்மைகளை பிரதிநிதித்துவப்படுத்துதல், ரெப்ரசன்டிங் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஈசை ரிலேஷன்ஷிப், நிகழ்வு மற்றும் ஈசை உறவை எவ்வாறு இங்கே நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அதாவது அறிவு பிரதிநிதித்துவத்தில் உபயோகப்படுத்துவது, மேலும் கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரிடிக்டிகேட்ஸ், கணக்கிடக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் முன்னறிவிப்புகள். அதனோடே நாம் காண இருப்பது ரெசல்யூஷன் அதாவது தீர்மானம், எவ்வாறு இந்த அறிவு பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது. அடுத்ததாக நேச்சுரல் டிடக்ஷன், இயற்கை கழித்தல், ரெப்ரசன்டிங் நாலேஜ் யூசிங் ரூல், விதிகளை பயன்படுத்தி அறிவை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது. மேலும் இங்கே நாம் 4 வகையான அறிவு பற்றிய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ப்ரொசீஜரல் வெர்சஸ் டிக்ளரேட்டிவ் நாலேஜ் அதாவது செயல்முறை மற்றும் அறிவு. மேலும் லாஜிக் ப்ரோக்ராமிங், தர்க்க நிரலாக்கம், ஃபார்வர்ட் வெர்சஸ் பேக்வர்ட் ரீசனிங், முன்னோக்கி மற்றும் பின்தங்கிய பகுத்தறிவு. அடுத்து மேட்சிங், பொருத்துதல், எவ்வாறு 2 வாக்கியங்களை நாம் பொருத்தி அதன் மூலம் தீர்மானங்களை கொண்டு வருவது. மேலும் நாம் அறிந்து கொள்ள இருப்பது கண்ட்ரோல் நாலேஜ் அதாவது கட்டுப்பாட்டு அறிவு, சிம்பாலிக் ரீசனிங் அண்டர் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மையின் கீழ் குறியீட்டு பகுத்தறிவு, எவ்வாறு செயற்கை இயந்திரங்கள் இந்த தீர்மானங்களை வகுக்கிறது, அதுவும் இந்த நிச்சயமற்ற தன்மையில் அதாவது அண்டர் அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன், எவ்வாறு செயற்கை நுண்ணறிவு பொருந்திய இயந்திரங்கள் தீர்மானங்களை கொண்டு வருகிறது. மேலும் லாஜிக் ஃபார் நான் மோனோட்டோனிக் ரீசனிங், ஒற்றை தன்மையற்ற பகுத்தறிவுக்கான தர்க்கங்களை பற்றி காண இருக்கிறோம். அதனோடே இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ், செயல்படுத்துதல் சிக்கல்கள், ஆர்குமெண்டிங் எ ப்ராப்ளம் சால்வர், ஒரு சிக்கல் தீர்வியை எவ்வாறு நாம் பெருக்குவது. கடைசியாக நாம் காண இருப்பது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அதாவது ஆழம் முதல் தேடல் மற்றும் அகலம் முதல் தேடலின் மூலம் நாம் எவ்வாறு ஒரு தீர்மானத்தை பெறுவது அல்லது கொண்டு வருவது, யூசிங் அறிவு பிரதிநிதித்துவம் அதாவது நாலேஜ் ரெப்ரசன்டேஷனை பயன்படுத்தி நாம் எவ்வாறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது. ஸோ இதில் நாம் முதலில் காண இருப்பது அப்ரோச்சஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அதாவது அறிவு பிரதிநிதித்துவத்தில் அணுகுமுறைகள் மற்றும் சிக்கல்கள். முதலாவதாக நாம் காண இருப்பது அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். முதலில் நாம் ஆங்கிலத்தில் பார்ப்போம். நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் இஸ் a fundamental concept in artificial intelligence that deals with how information and knowledge about the world can be represented in a form that a computer system can understand and use to solve complex problem. அறிவு பிரதிநிதித்துவம் KR என்பது செயற்கை நுண்ணறிவின் ஒரு அடிப்படை கருத்தாகும். நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது உலகத்தை பற்றிய தகவல்கள் மற்றும் அறிவு அனைத்தையும் ஒருத்தாக்கிய ஒரு கணினி அமைப்பு.
இது எவ்வாறு இந்த அறிவு பிரதிநிதித்துவத்தையும் அதன் அறிவுக்கு உள்ளார்ந்த தகவல்களையும் புரிந்து கொண்டு ஒரு சிக்கலுக்கு தீர்வை கொடுக்கிறது. அதாவது ஒரு சிக்கலான ப்ராப்ளத்துக்கு எப்படி இந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி ஏஐ டிவைசஸ் எல்லாம் சொல்யூஷனை கண்டுபிடிக்குது என்றதை நாம் பார்க்க போகிறோம். இட் சர்வ்ஸ் as the bridge between the real world data and intelligent reasoning by machines. இது உலக நிஜ தரவுகளுக்கும் இயந்திரங்களின் அறிவார்ந்த பகுத்தறிவுக்கும் இடையில் பாலமாக செயல்படுகிறது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 3 முக்கிய கருத்துக்கள் முக்கியமாக கருதப்படுகிறது. ஒன்று நாலேஜ், அதாவது அறிவு. இரண்டாவது ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். மூன்றாவது ரீசனிங், பகுத்தறிவு. இந்த 3ஐ பற்றியும் நாம் அடுத்தடுத்து விரிவாக காண இருக்கிறோம். முதலாவதாக நாலேஜ், அதாவது அறிவு. நாலேஜ் இஸ் ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அக்வயர்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எஜுகேஷன். அனுபவம் அல்லது கல்வி மூலம் பெறப்பட்ட உண்மைகள், தகவல்கள் மற்றும் திறன்கள். எடுத்துக்காட்டாக, நாம் சிறு வயதில் படிக்கும் பொழுது நம் ஆசிரியர் நமக்கு எழுத்துக்களின் வடிவங்களை கூறி அதில் இந்த முதலாவதாக ஆ இவ்வாறு எழுதினால் ஆ, அதேபோல் ஆங்கிலத்தில் இவ்வாறு இருந்தால் ஏ என்று நமக்கு கற்பித்திருக்கிறார். அதன் மூலம் நாம் அந்த அனுபவ உண்மைகளை அறிந்து படிக்கும் பொழுதும், நாம் எங்காவது எழுத்துக்களை பார்க்கும் பொழுதும் அது என்ன எழுத்து என்று அறிகிறோம். இதுவே இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தலாம். நாலேஜ், ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கில் அக்வயர்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எஜுகேஷன். படிப்பதன் மூலம் பெறப்பட்ட அல்லது அனுபவத்தின் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் திறன்கள். அடுத்ததாக ரெப்ரசன்டேஷன், the formal way in which knowledge is encoded for use in computational models. கணக்கீட்டு மாதிரிகளில் பயன்படுத்த அறிவு குறியாக்கம் செய்யப்படும் முறையான வழி. நாம் கற்றறிந்த அந்த அனுபவத்தை எவ்வாறு நாம் மாதிரிப்படுத்தி அதன் மூலம் தீர்வை கொண்டு வருவது என்பதுதான் ரெப்ரசன்டேஷன். அடுத்து கடைசியாக நாம் காண இருப்பது ரீசனிங். ரீசனிங், the process of deriving new information or making decisions based on existing knowledge. அதாவது நாம் எவ்வாறு புதிய தகவல்களை எவ்வாறு பெறுவது எனில், இருக்கும் அறிவை முன்கூட்டியே நாம் அறிந்த அறிவின்படி ஏற்கனவே இருக்கின்ற அறிவின் மூலம் நாம் எவ்வாறு புதிய தகவல்களை பெறுவது. அடுத்து purpose of knowledge representation, அறிவு பிரதிநிதித்துவத்தின் நோக்கம். There are 4 primary goals of knowledge representation. அதாவது 4 முக்கிய நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஸ்டோர் நாலேஜ் எஃபிஷியன்ட்லி, அறிவை நாம் எவ்வாறு திறமையாக சேமிப்பது. இரண்டாவது, ரீசன் அபவுட் தட் நாலேஜ், அந்த அறிவை பற்றிய காரணம். அதாவது ட்ரா கன்க்ளூஷன்ஸ் ஆர் மேக் டெசிஷன்ஸ், அந்த சேமித்த அறிவை பயன்படுத்தி நாம் எவ்வாறு ஒரு தீர்க்கமான முடிவை கொண்டு வருவது. மூன்றாவது, லேர்ன் நியூ நாலேஜ், புதிய அறிவை கற்றல். கடைசியாக, கம்யூனிகேட் தட் நாலேஜ் வித் ஹியூமன்ஸ் ஆர் அதர் சிஸ்டம்ஸ். பர்டிகுலர், அதாவது ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம், செயற்கை நுண்ணறிவு பொருந்திய இயந்திரம் கற்ற அறிவை எவ்வாறு மனிதர்களிடமும் ஆர் அதர் சிஸ்டம்ஸ், மற்ற இயந்திரங்களுக்கு பகுத்து கொடுப்பது. நெக்ஸ்ட், அதாவது அடுத்து நாம் பார்க்க இருப்பது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவின் வகைகள். முதலாவது டிக்ளரேட்டிவ் நாலேஜ், பிரகடன அறிவு. இரண்டாவதாக ப்ரொசீஜரல் நாலேஜ், நடைமுறை அறிவு என்று கூறுவார்கள். மூன்றாவதாக மெட்டா நாலேஜ், மெட்டா அறிவு, அதாவது நாலேஜ் அபவுட் தி நாலேஜ். கடைசியாக நான்காவதாக ஹியூரிஸ்டிக் நாலேஜ். ஹியூரிஸ்டிக் அப்படின்ற வேர்ட் நாட் அன் இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, அது ஒரு
கிரேக்க வார்த்தை. ஹியூரிஸ்டிக் மீன்ஸ் such or process of finding something. ஸோ நாம் அடுத்ததாக இந்த 4 வகையான அறிவுகளையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக டிக்ளரேட்டிவ் நாலேஜ், பிரகடன அறிவு, நாலேஜ் அபவுட் ஃபேக்ட்ஸ். எடுத்துக்காட்டாக பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ். அடுத்து ப்ரொசீஜரல் நாலேஜ், நடைமுறை அறிவு, நாலேஜ் அபவுட் ஹவு டு பர்ஃபார்ம் டாஸ்க், நாம் எவ்வாறு ஒரு காரியத்தை செய்வது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு, அதை பற்றிய தரவுகள், அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை அறிவு, அதாவது டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் அப்ரோச்சஸ் தேவைப்படுகிறது. அதாவது ஸ்டெப்ஸ் இன் சால்விங் மேக்ஸ் ப்ராப்ளம். எடுத்துக்காட்டாக ஒரு 2 எண்களை கொடுத்து இதை கூட்டி பதிலை சொல்லுங்கள் என்றால் நாம் அந்த மேக்ஸ் கணக்கு ப்ராப்ளத்தை எவ்வாறு அந்த 2 எண்களை கூட்டி வரும் விடையை சொல்லுவது, அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இது அனைத்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல் தி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே. அடுத்து மெட்டா நாலேஜ், நாலேஜ் அபவுட் நாலேஜ். ஒரு அறிவு பற்றி ஒரு தொடர் ஆர் வாக்கியம் இருக்கிறது எனில், ஆர் அந்த அறிவு பற்றி ஒரு செய்தி இருக்கிறது, தகவல் இருக்கிறது எனில், அது எவ்வாறு வந்தது, அதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு பேர் தான் நாலேஜ் அபவுட் நாலேஜ். கடைசியாக ஹியூரிஸ்டிக் நாலேஜ், ரூல் ஆஃப் தம்ப் என்று சொல்வார்கள். அதர்வைஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் நாலேஜ், நம் அறிவுக்கும் நமக்கான செயல்பாடுகளினூடே தோன்றும் ஆர் நமக்கு எட்டும் அறிவார்ந்தது, அதை தான் ஹியூரிஸ்டிக் அறிவு என்று சொல்வார்கள். அடுத்து காமன் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக்ஸை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பொது அறிவு பிரதிநிதித்துவ நுட்பங்கள், காமன் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக்ஸ். இந்த தலைப்பின் கீழே நாம் 5 வகையான அறிவு பிரதிநிதித்துவத்தை பற்றி, நுட்பங்களை பற்றி காண இருக்கிறோம். முதலாவதாக செமாண்டிக் நெட்வொர்க்ஸ், சொற்பொருள் நெட்வொர்க்குகள். graph based structures with nodes representing concepts and edge representing relationship. முன்னதாகவே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படித்திருப்பீர்கள். அதில் கிராஃப் என்று ஒரு தலைப்பு வரும். நாம் அதை பற்றி அதனூடே நாம் எவ்வாறு இந்த செமாண்டிக் நெட்வொர்க்ஸை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்குறோம். இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, செட் ஆஃப் நோட்ஸ், வட்டமான நோட்ஸ், அதை லைன், அதாவது நாம் கோடு மூலமாக இணைத்திருப்போம். கிராஃப் which is comes under one of the important data structure category. உங்களுக்கு முன்னதாகவே இதை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக நாம் காண இருப்பது ஃப்ரேம்ஸ், சட்டங்கள், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் ஸ்டீரியோடைப் situations with the slots and values. எவ்வாறு நாம் அறிவு பிரதிநிதித்துவத்தை சட்டங்களாக கொண்டு வருவது, வடிவங்களாக. மூன்றாவதாக விதிகள், ரூல்ஸ், இஃப் தென் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் used in a rule based system. அதாவது இன்று வெப்பநிலை அதிகமாக உள்ளது எனில் இன்று மழை வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற இஃப் தென் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நாம் அறிவு பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர முடியும். அடுத்து நான்காவதாக ஆண்டாலஜிஸ். ஆண்டாலஜிஸ் மீன்ஸ் ஃபார்மல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித்தின் எ டொமைன். அதாவது ஹைராரிக்கல், மேல்நிலை, அடுத்த நிலை, கீழ்நிலை, இவ்வாறாக எவ்வாறு ஒரு கான்செப்ட், ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ், இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா காலேஜில் பிரின்சிபல் ஆர் டீன், அதுக்கு அடுத்து துறை தலைவர் ஹெச்ஓடி, அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் என்று
ஒரு ஆர்டர் இருக்குது, வரிசைப்படி. அந்த வரிசைப்படி நாம் எவ்வாறு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றதுக்கு பேர் தான் ஆண்டாலஜிஸ். கடைசியாக பார்க்க இருப்பது லாஜிக் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், தர்க்க அடிப்படையிலான பிரதிநிதித்துவங்கள். யூஸ் ஆஃப் ஃபார்மல் லாஜிக் டு ரெப்ரசன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் இன் அறிவு பிரதிநிதித்துவம் எவ்வாறாக இந்த ஏஐயில் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இயற்கை மொழி செயலாக்கம், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜெனரேட்டிங் ஹியூமன் லாங்குவேஜ். எவ்வாறு ஒரு செயற்கை நுண்ணறிவு இயந்திரம் நம் ரீஜனல், அதாவது இயற்கை மொழியை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல செயல்படுகிறது. அடுத்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், நிபுணர் அமைப்புகள். இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஆனது ப்ரொவைடிங் டிசிஷன் சப்போர்ட் பேஸ்ட் ஆன் டொமைன் நாலேஜ். எடுத்துக்காட்டாக நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் மருத்துவரை அணுகி நமக்கான உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கான காரணங்களை சொல்கிறோம். டாக்டர், எனக்கு ஜுரம், ஃபீவராக இருக்குது, இருமல் வருது, சளி இருக்குது, இதெல்லாம் சொல்லும்போது டாக்டர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறார். அதைப்போல் உண்மையாக நாம் டாக்டரை சந்திப்பதற்கு பதிலாக இந்த காரணங்களை கூறினால் ஓவர் த ஃபோன், த்ரூ ஃபோன் ஆர் டெலிகாலிங் சிஸ்டம், இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டங்களானது நமக்கு தீர்வுகளை கொடுக்கும். இதற்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அதாவது அந்த பர்டிகுலர் டொமைனில், அமைப்புகளில் நிபுணத்துவம் பெறுவது. இதற்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அடுத்து robotics enabling autonomous agents to navigate and act in the world. உண்மையான மனிதர்களுக்கு பதிலாக எவ்வாறு இயந்திர மனிதர்களை பயன்படுத்துவது. குறிப்பாக ஒரு சில சிக்கலான தொழிலியல் துறைகள் மற்றும் வார் பாயிண்ட், அதாவது போரிடும் இடங்களில் மனித உயிர்களுக்கு பதிலாக எவ்வாறு இயந்திர மனிதர்களை பயன்படுத்துவது. கடைசியாக மெஷின் லேர்னிங், அதாவது இயந்திர கற்றல், என்ஹான்சிங் இன்டர்பிரட்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்ன்ட் நாலேஜ். நாம் மனிதர்கள் கற்ற அறிவையோ அல்லது ஒரு இயந்திரம் கற்ற அறிவை எவ்வாறு மற்ற இயந்திரங்களுக்கு பகிர்ந்தளித்து அதை ஒரு இன்டெலிஜென்ட், அதாவது ஒரு பிரில்லியன்ட் மெஷினாக, ஒரு அறிவுத்துவம் வாய்ந்த இயந்திரமாக மாற்றுவது. இந்த அப்ரோச்சஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டாப்பிக்கில் நாம் காண இருப்பது எவ்வாறு நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட் அண்ட் கேபி, அதாவது கேபி மீன்ஸ் நாலேஜ் பேஸ், முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அறிவு சார்ந்த முகவரின் மையக்கூறு அதன் அறிவுத்தளம் அல்லது கேபி ஆகும். அதாவது நீங்கள் டேட்டா பேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. டேட்டா பேஸ் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா. அதை போலவே இங்கு கேபி என்பது நாலேஜ் பேஸ். இந்த கேபி ஆனது அறிவுகளை, நாலேஜை கொண்டிருக்கும், அறிவை சேமித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேபி. கேபி இஸ் செட் ஆஃப் சென்டென்சஸ். மேலும் இந்த கேபி நாலேஜ் பேஸில் அறிவு எப்படி இருக்கும்னா சென்டென்சஸ், வாக்கியங்களாக இருக்கும். அறிவுத்தளம் என்பது வாக்கியங்களின் தொகுப்பாகும். அடுத்து சென்டென்ஸ். வாக்கியம்னா நமக்கு நல்லாவே தெரியும். வாக்கியம்னா ஒரு சொற்றொடரை எவ்வாறு அமைப்பது. நம்ம எந்த லாங்குவேஜில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சென்டென்ஸ் இஸ் யூஸ்ட் as a technical term. It is related but not identical to the sentences of English and other natural languages. அதாவது வாக்கியம் என்பது ஒரு தொழில்நுட்ப சொல்லாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இது ஆங்கிலம் அல்லது மற்ற இயற்கை மொழிகளின் வாக்கியங்களுடன் தொடர்புடையது, ஆனால் சிமிலராக இருக்காது. அதுதான் இங்கே இந்த நாலேஜ் பேஸில் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஒவ்வொரு வாக்கியமும் அறிவு பிரதிநிதித்துவ மொழி எனப்படும் ஒரு மொழியில் வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் உலகத்தை பற்றிய சில கூற்றுகளை குறிக்கிறது. இந்த கேபி ரெப்ரசன்டேஷன் லாங்குவேஜஸ் வந்து கேபியில் எப்படி நம்ம அறிவை ரெப்ரசன்ட் பண்ணுறது, பிரதிநிதித்துவப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் சொல்லும்.
அடுத்து ஆக்சியம், அதாவது when the sentence is taken as being given without being derived from other sentence, we call it an axiom. ஒரு வாக்கியம் மற்ற வாக்கியங்களிலிருந்து பெறப்படாமல் கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதை ஒரு கோட்பாடு, ஆக்சியம் மீன்ஸ் கோட்பாடு என்று சொல்லலாம். இந்த வரைபடத்தின் மூலம் முன்னதாக பேசியதோடு விளக்கிய அனைத்தையும் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். நாலேஜ் பேஸ் KB consists of set of sentences, KB which consists of set of sentences. இப்போ அந்த KBயில் சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட், எடுத்துக்காட்டாக முதல் காலையில் டீ அல்லது காஃபி குடிப்பது வழக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அடுத்ததாக இந்த செயலுக்கு அடுத்து ரீடிங் நியூஸ் பேப்பர், இது போன்று வாக்கியங்கள் இந்த நாலேஜ் பேஸில் இருக்கும். அடுத்து நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், எவ்வாறாக நாலேஜ் இந்த வாக்கியங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், இந்த தலைப்பின் மூலம் நாம் 2 வகையான நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக்ஸை பார்க்க இருக்கிறோம். ஒன்று ப்ரொபோர்ஷனல் லாஜிக், அடுத்து மற்றொன்று ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். ஸோ விச் இஸ் கம்ஸ் அண்டர், அதாவது லாங்குவேஜ், மொழி பிரதிநிதித்துவம், நாலேஜ் ரெப்ரசன்ட், தட் இஸ் நாலேஜ். ஸோ இதுதான் இந்த அனைத்து இம்பார்ட்டண்ட் கீவேர்டு வார்த்தைகளுக்கும் உள்ள தொடர்புகள். there must be an way to add new sentences to the knowledge base. suppose நாம் புதிதாக ஒரு வாக்கியத்தை சேர்க்க வேண்டுமானால் we can நம்மளால் அந்த புதிய வாக்கியத்தை நேரடியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலின் மூலமாகவோ இந்த கேபியில் ஆட் பண்ணலாம். அதுக்கு 2 முக்கியமான செயல்பாடுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று டெல் அப்படின்னா சொல்கிறது, மற்றொன்று ஆஸ்க் கேட்குறது. இன்டர்வியூலெல்லாம் நமக்கு நேர்காணலில் கேட்பாங்க, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்மை பற்றிய அனைத்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லுவோம். என்ன படிச்சிருக்கிறோம், என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறோம், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம நல்ல வெரி வெல் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் தட் நம்ம ஏதாவது கேட்கணுன்னா we are asking to the interview what kind of expectation we have, they are going to ask from us. that is நம்மக்கிட்ட இருந்து அவங்க கேட்குவாங்க, நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்குவாங்க. ஸோ அதே போல் இந்த கேபி பொருத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள் இந்த 2 முக்கியமான வேலைப்பாடுகள் மூலமாக புது சென்டென்சஸ் ஆர் புது நாலேஜை, புது அறிவை இது உட்புகுத்தி கொள்ளும். சம்மரி ஆஃப் டாபிக், அதாவது சுருக்கமாக நாம் இவ்வளவு நேரமாக பார்த்தது நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், அறிவு பிரதிநிதித்துவம், பர்பஸ் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், அறிவு பிரதிநிதித்துவத்தின் நோக்கம், அறிவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் நாலேஜ், காமன் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக்ஸ், பொது அறிவு பிரதிநிதித்துவ நுட்பங்கள். அடுத்த காணொளியின் மூலம் நாம் விரிவாக காண இருக்கிறோம். கடைசியாக இம்பார்ட்டன்ஸ் இன் ஏஐ, இந்த அறிவு பிரதிநிதித்துவம் எவ்வாறாக ஏஐயில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக அடுத்த காணொளியின் மூலம் நாம் இந்த அடுத்த தலைப்புகளை மிக விரிவாக காண இருக்கிறோம். நன்றி.